வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். இன்னைக்கான வீடியோ எங்க வீட்டுல கிளி இருக்கு, கிளியோட சவுண்ட் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி சமயத்துல எடுக்கக்கூடிய ஸ்கேனை பத்தின வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். பிரெக்னன்சி சமயத்துல நம்ம என்னென்ன ஸ்கேன் பண்ணணும், எதுக்காக ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேனோட முக்கியத்துவத்தையும் கூடவே என்னோட 5 month ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். நண்பர்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது ஸ்கேன் பிரெக்னன்சி சமயத்துல மொத்தம் எத்தனை ஸ்கேன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மொத்தம் 3 விதமான ஸ்கேன் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 3 monthல ஒரு ஸ்கேனும், 5வது மாசத்துல ஒரு ஸ்கேனும், 9வது மாசத்துல ஒரு ஸ்கேனும் எடுப்பாங்க. முதல் 3 மாசத்துல எடுக்கிற ஸ்கேன் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குழந்தை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் 3 மாச ஸ்கேனோட முதல் முக்கியத்துவமே. குழந்தை டியூப்ல இருக்கா இல்ல கருப்பையில இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு. அடுத்தது 3 மாச குழந்தையோட இதய துடிப்பு, NT ஸ்கேன் சொல்லுவாங்க. 3 மாத குழந்தைக்கு உண்டான வளர்ச்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு தான் இந்த 3வது மாச ஸ்கேன். ஏன்னா 3வது மாசத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 3வது மாசத்துல சரி பண்ணிடலாம். அதுக்காகத்தான் இந்த 3வது மாச ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. கட்டாயமா எல்லாருமே எடுக்கணும். அடுத்ததா 5வது மாச ஸ்கேன் 20ல இருந்து 22 வாரத்துல இந்த ஸ்கேன் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5வது மாச ஸ்கேன் ரொம்பவே முக்கியமான ஸ்கேன். அந்த காலத்துல எல்லாம் ஸ்கேன் இருந்துச்சாப்பா, நான் வந்து ஸ்கேன் எல்லாம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த காலம் வேற இந்த காலம் வேற. அந்த காலத்துல எந்த ஒரு நோயும் கண்டுபிடிக்கப்படல, எந்த ஒரு பிரச்சனையும் கண்டுபிடிக்கப்படல, நிறைய ஊனமுற்ற குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல வந்து நம்ம எல்லாமே சரி பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 5 மாசத்துல குழந்தையோட முழு உடல் வளர்ச்சி இருக்கும். குழந்தை கை, காலு, ஹார்ட் பீட், குழந்தையோட உடல் உறுப்புகள், உள் உறுப்புகள், கிட்னில ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா மேஜரான விஷயங்களை இந்த 5 மாசத்துல கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மாசத்துல குழந்தையோட எடை பார்க்கலாம். 5 மாசத்துல குழந்தையோட ஹார்ட் பீட் தெளிவா கேட்கலாம். 5 மாசத்துல குழந்தைக்கு எல்லா விதமான உறுப்பு வளர்ந்துருக்கு, முதுகு தண்டு எல்லாமே, ஃபேஸ்ல இருந்து எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக தான் நம்ம வந்து 5 மாச ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. ஒருவேளை 5 மாச ஸ்கேன்ல ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேபியை குவிட் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கிற குழந்தைங்க வெளியில வந்து நமக்கும் கஷ்டம், அது குழந்தைக்கும் கஷ்டம். நம்ம என்னப்பா நான் வளர்த்திருவேன் குழந்தைங்களையும் எவ்வளவோ பேர் வளர்த்திருக்காங்க. ஆனா முடியாத பட்சத்துக்கு ஏதாவது அதிக தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அது குழந்தைக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை 10 மாசம் நம்ம வயிற்றுல இருந்து நம்ம அழகு போல பார்த்து அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மனசு தாங்கிக்கவே தாங்கிக்காது. அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளானா ஏதாவது நம்மளால செய்ய முடிஞ்சதை செஞ்சுக்கலாம். குழந்தைய தப்பா நினைக்காதீங்க. அபார்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த குழந்தைக்கு கூட ட்ரை பண்ணலாம். அதுக்காக இந்த 5வது மாச ஸ்கேன் கட்டாயம் முக்கியம்தான். அடுத்து 30ல இருந்து 32 வாரத்துல எடுக்கக்கூடிய ஸ்கேன். இந்த ஸ்கேன் பெரும்பாலும் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குழந்தையோட பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக, குழந்தையோட அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அளவை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம குழந்தையோட பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அதாவது குழந்தை பிரீச் பிரசன்டேஷன்ல இருக்கா, இடுப்பு எலும்பு கூட்டுல தலை இருக்கிறதுக்கு பதிலாக குழந்தையோட வேறு சில பாகங்கள், அதாவது இடுப்பு, கை, கால்னு சொல்லி எது வேணாலும் இருக்கலாம், வேற ஏதாவது சில பாகங்கள் வந்து அந்த தலை இருக்க வேண்டிய இடத்துல இடுப்பு எலும்பு கூட்டுல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்ப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நார்மல் டெலிவரி பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் வெளியில வரும்போது நமக்கு தலை தான் வெளியே வரணும். தலையை தவிர வேற ஏதாவது உறுப்புகள் வந்துச்சு அப்படின்னா நார்மலா நமக்கு டெலிவரி பார்க்க முடியாது. அப்ப அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம 9 மாச ஸ்கேன் கட்டாயமா நம்ம எடுக்கணும். 9 மாச ஸ்கேன்ல குழந்தைக்கு நீர் சத்து, அதாவது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. இந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அளவையும் கட்டாயமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீர் குறைவா இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு உள்ளே மூச்சு முட்டும், குழந்தைங்க உள்ளேயே மோஷன் போயிடுவாங்க, குழந்தையோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும். குழந்தை வந்து 9 மாசம் தான் ஆயிருக்கு, இன்னி ஒரு 10 வாரம் வந்து வயிற்றுக்குள்ள இருக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடியே குழந்தைய டெலிவரி பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது குழந்தைக்கு நல்லது கிடையாது. இனி ஒரு 10 வாரம் உள்ள இருந்து பிறக்கிற குழந்தைங்க இன்னி நல்ல வெயிட் கூடுவாங்க, அந்த குழந்தை வெயிட் கம்மியா இருப்பாங்க. ஸோ லிவிங் பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். அதனால இந்த ஸ்கேன் பண்ணும்போது ஒருவேளை தண்ணி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள், ட்ரிப்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம பவுலுக்கு வந்து நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். நீர் குறைவா இருந்தங்காட்டி நம்ம வந்து ஷேஷெட்டு, டேப்லெட்டு, கூடவே ஆரல்ல வந்து நான் வந்து மருந்து எடுத்துக்கிட்டேன். தம்பிக்கு தண்ணி பிரச்சனை இல்லாம கடைசி 25 வாரத்துக்கு மேல இந்த தொந்தரவு தெரிஞ்சு நான் டெலிவரி வரையும் வந்து சரி பண்ணி குழந்தைய வந்து நல்லபடியா 40 வாரத்துல தான் பெற்று எடுத்தேன் பவுல. ஸோ அதனால இந்த காம்ப்ளிகேஷனையும் நம்ம வந்து
9 மாச ஸ்கேன்ல தெரிஞ்சுக்கலாம். அதனால 9 மாச ஸ்கேன் நமக்கு கட்டாயம். நீரின் அளவை கண்டுபிடிக்கிறதுக்கும், குழந்தையோட வெயிட் தெரிஞ்சுக்கிறதுக்கும், குழந்தையோட பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கும், குழந்தை எதுல இருக்கு, பிரீச் பிரசன்டேஷன் பெரும்பாலான குழந்தை தாய்மார்களுக்கு இருக்கும். அதாவது தலை இருக்கிறதுக்கு பதிலாக இடுப்பு பகுதி குழந்தையோட அம்மாவோட இடுப்பெலும்புக்குள்ள மாட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம கொடி சுத்தி போய் இருக்கிறதையும் இந்த 9 மாசத்தை தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மாசத்துல இருந்தா குழந்தை சுத்தி தலை பிக்ஸ் ஆகிறதுக்குள்ள அந்த கொடி சுத்துறது சரியாயிடும். ஆனா அந்த 9 மாசம் வரும்போது கொடி சுத்தி இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா குழந்தையோட தலை வந்து சிப்பாடி பொசிஷன்ல குழந்தை வந்து தலையில இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல நமக்கு கொடி சுத்தி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து குழந்தை வந்து கொடி வந்து வெளியில எடுக்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கும். அதனால குழந்தைக்கு நார்மல் டெலிவரி பாசிபிலிட்டிஸ் கம்மி. குழந்தைக்கு அப்படி நார்மல் டெலிவரி பண்ணாலும் மூச்சு திணறல் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த காலத்துல வந்து நமக்கு வந்து எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் கிடையாது. இந்த காலத்துல வசதி வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவோ செலவு பண்றோம். ஒரு 3 ஸ்கேன் அதை நம்ம வந்து தாராளமா எடுத்துக்கலாம். 3 மந்த் ஸ்கேனை விடவே ஃபர்ஸ்ட் பேபியா இருந்தா எல்லா ஸ்கேனும் எடுங்க. செகண்ட் தேர்ட் பேபி அப்படிங்கும்போது 3 மந்த் 5 மந்த் ஸ்கேன் கம்பல்சரி, 9 மந்த் ஸ்கேன் கம்பல்சரி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன 5 மந்த் ஸ்கேனை பத்தி பார்த்தலாம். என்னென்ன இருக்கு, என்னென்ன 5 மந்த் ஸ்கேன்ல பார்க்கணும் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஜூலை 26 அப்போ ஸ்கேன் எடுத்திருக்கேன். இது வந்து எல்எம்பி அப்படின்னா லாஸ்ட் மென்சுரல் பீரியட் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ லாஸ்ட்டாக பீரியட்ஸ் ஆனால் அப்படிங்கிறது தான் எல்எம்பின்னு சொல்லுவாங்க. எல்எம்பியை வச்சு நம்ம வந்து எத்தனை வாரம் அப்படின்னு கணக்கு பண்ணால் 23 வாரம் 4 நாட்கள் ஆயிருக்கு. இடிடி எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 18ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் 18ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இது வந்து 23 வீக்ஸ் ஆயிடுச்சு. 22 வீக்ஸ்குள்ளே எடுக்கணும். இது லேட் அனாமலின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேன் பேர் அனாமலி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஹெட்டு, நெக்கு, ஸ்பைனு, ஃபேஸு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் உடல் உறுப்புகள் ஃபேஸில் இருந்து நம்மளோட குழந்தையோட வயிறுலேருந்து ஒன்று கேயுபி அப்படின்னா கிட்னி ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாகவே நமக்கு வந்து தெரிஞ்சிருது. ஏதாவது காம்ப்ளிகேஷனை நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. நான் ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். இப்படி சொல்லி எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து எல்லாமே இருக்கா, கை கால் எல்லா உறுப்பும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துடலாம். இம்ப்ரெஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்கிள் லைவ், அதாவது ஒரு குழந்தை ட்வின்ஸாக இருந்தால் ட்வின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு குழந்தை 23 வாரம் 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் வந்து 565 கிராம் கொடுத்துருக்காங்க. லிக்யூர் அப்படிங்கிறது தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ப்ளசண்ட்டாக போஸ்டீரியரில் இருக்குது. ப்ரெசன்டேஷன் வேரியபிள்னு இருக்குது. எத்தனை வாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பாருங்கள், அப்டமல் ஸ்கேனிங்கோட ரிப்போர்ட் நார்மல்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நார்மல்னு கொடுத்துருக்காங்கன்னா நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ஸ்க்ரீனிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனிங் அப்படின்னா குழந்தைங்களோட ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக எடுத்திருக்காங்க. பாருங்கள், இதில் கை தெரியுது, அப்புறம் கால் தெரியுது, முதுகுத்தண்டு அது வந்து அப்படி இப்போ வரி வரியாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முதுகுத்தண்டு. இதுதான் முதுகுத்தண்டு சொல்லுவாங்க. இது சொல்லுவாங்கல்ல, முதுகுத்தண்டு தான் அது. அப்புறம் வயிறு, குழந்தையோட வயிற்று பகுதி, வயிற்றில் எல்லா உறுப்பும் இருக்கும். அதுக்கப்புறம் 2 கை, தலை, கால், உடம்பு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது கால், இது வந்து இதுவும் கால் தான், 2 பக்கம் கால் இருக்குது இதில். அதுக்கப்புறம் ஃபேஸ் பாருங்கள், இதுவும் கால், இது வந்து ஃபேஸ் பாருங்கள், மூக்கு, வாய், தலையெல்லாம் தெரியுதுங்களா. இதுதான் வந்து முகத்தோட அமைப்பு ஃப்ரெண்ட்ஸ். முகத்தில் எல்லாமே இருக்குது. மூக்கு வாயில் இருக்கா? ஓகே, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம குழந்தைக்கு எல்லாமே இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது. ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கணும். நிறைய பேருக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்க தெரியும், ஒரு சிலருக்கு பார்க்க தெரியாது. எதெல்லாம் டவுட்டாக இருக்குமோ, எதெல்லாம் முக்கியமானதோ அதெல்லாம் இந்த ஸ்கேனில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 5 மந்த் ஸ்கேனை பத்தி பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டவுட்டுக்கெல்லாம் கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.